வணக்கம். இப்போ நம்ம Flipgrid எப்படி மாணவர்கள் பயன்படுத்த போறாங்க அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். ஏதாவது ஒரு ப்ரௌசர்ல Flipgrid அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணோம் அப்படின்னா அதனுடைய சர்ச் டீடைல்ஸ் வரும். flipgrid.com அப்படின்றது அந்த வெப்சைட் உடைய நேம். அதை நம்ம ஓபன் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு வியூ ஆகும். இதுல என்டர் ஃபிளிப் கோட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அந்த என்டர் ஃபிளிப் கோட் அப்படின்ற இடத்துல தான் நம்ம ஆசிரியர் மாணவர்களுக்கு கொடுக்கக்கூடிய கோடை என்டர் பண்ண போறாங்க. இந்த Flipgrid எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மாணவர்கள் தங்களுடைய படைப்புகளை ஆசிரியருக்கு முன்னாடி சொல்றதை விட வெவ்வேறு இடத்துல நமக்கு வசதியான இடத்துலயே நம்முடைய கருத்துக்களை கூறி ஆசிரியர்களுக்கு சமர்ப்பிக்கிற ஒரு முறை தான் இந்த Flipgrid பயன்படுத்தக்கூடியது அமைப்பு. தாவரங்களை பற்றிய தகவல் சேகரிக்கணும், செயல் திட்டம் கொடுத்தோம் அப்படின்னா மாணவர்கள் அந்த இடத்துக்கே போயிட்டு அந்த செடிகள் தாவரங்களை பற்றி போட்டோ எடுத்து அது கூட தங்களுடைய கருத்துக்களையும் சொல்லி பதிவு பண்ணி அதை ஆசிரியர்களுக்கு சமர்ப்பிக்கிறது தான் இந்த Flipgrid-உடைய செயல்பாடு. ஸோ அதற்காக ஆசிரியர் மாணவர்களுக்கு வழங்கக்கூடிய கோடு பயன்படுத்தி மாணவர்கள் தங்களுடைய கருத்துக்களை ஆசிரியர்களிடத்துல சமர்ப்பிக்கிறது தான் இந்த Flipgrid-உடைய பயன்பாடு. ஸோ இந்த இடத்துல ஆசிரியர் கொடுத்திருக்கிறாரு ஒரு கோடு, வைல்ட் அனிமல் 11 அப்படின்னு சொல்லிட்டு கோடு கொடுத்திருக்கிறாரு. அதை மாணவர்கள் என்ட்ரி பண்ணிட்டு என்ட்ரி கொடுத்தாங்க அப்படின்னா அந்த தலைப்புக்குள்ள என்ட்ரி ஆகும். இப்போ அந்த தலைப்பு ஆசிரியர் பார்த்தோம்னா ஜெயகாந்தன் அப்படின்றவர் தான் ஆசிரியரா மாணவர்களுக்கு கோடு கொடுத்துருக்காங்க. அது நம்ம எங்களுக்கு இங்க வருது. இந்த தலைப்புக்குள்ள மாணவர்கள் பதிவு செய்யணும் அப்படின்னா மாணவர்களுக்கு ஒரு அடையாள பெயர் கொடுத்திருப்பாங்க. அந்த பெயரை தான் நம்ம இந்த இடத்துல என்ட்ரி பண்ணணும். இப்போ இந்த இடத்துல அந்த அடையாள பெயரை என்ட்ரி பண்ற அந்த அடையாள பெயர் பெயரா இருக்கலாம், பெயரும் எண்களும் சேர்ந்திருக்கலாம், அல்லது எண்கள் மட்டும் இருக்கலாம். இந்த மாதிரி ஏதோ ஒரு அமைப்புல ஆசிரியர் ஏற்படுத்தி மாணவர்களுக்கு கொடுப்பார். ஸோ அதை பயன்படுத்தி தான் மாணவர்கள் உள்ள நுழையிறாங்க. இப்போ லெட்ஸ் கோ அப்படின்றத கிளிக் பண்றோம். அதை கிளிக் பண்ண உடனே ஸோ இந்த மாணவருடைய பெயர் இங்க மேல வருது, குமார். அடுத்ததா ஆசிரியர் வழங்கி இருக்கக்கூடிய அந்த கோடு ஃபர்ஸ்ட் நம்ம என்ட்ரி பண்ணோம் இல்லைங்களா, அந்த கோடு மேல நமக்கு தெரியுது. இது ரெண்டையும் நம்ம செக் பண்ணிக்கிறோம். அதுக்கடுத்து ஆசிரியருடைய பெயர் தெரியுது. ஸோ என்ன தலைப்பு கொடுத்துருக்காங்க, அது சம்பந்தமான ஏதேனும் படங்கள் இருந்ததுன்னா அதை இங்க போட்டிருக்கோம். ஸோ காட்டு விலங்குகள் அப்படின்னு சொல்லிட்டு இதனுடைய தலைப்பு. கீழே அதுக்கான கேள்வி என்ன கொடுத்துருக்காங்க, உனக்கு தெரிந்த காட்டு விலங்கு பற்றி கூறுக அப்படின்ற தலைப்பு. ஸோ இந்த தலைப்பு நம்ம தெரிஞ்சு படிச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்மளால படிக்க முடியாத பட்சத்துல இங்க இந்த இடத்துல புத்தகம் வாசிப்பது போன்ற ஒரு அமைப்பு இருக்கு, ஸ்பீக்கர் போன்ற அமைப்பு. அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா அந்த கேள்வியை கம்ப்யூட்டரே வாசிக்கும். நம்ம அதை கேட்கலாம். இந்த இடத்துல ஒரு பிளே பட்டன் இருக்கும். பிளே பட்டன் கிளிக் பண்ண உடனே அதனுடைய வாசிப்பு நமக்கு கேட்கும். உனக்கு தெரிந்த காட்டு விலங்கு பற்றி கூறுக. உனக்கு தெரிந்த காட்டு விலங்கு பற்றி கூறுக. ஸோ அந்த வாசிப்பு நம்ம கேட்ட பின்னாடி பேக்ல போயிட்டு நம்ம இப்ப நம்மளுடைய கருத்துக்களை பதிவு செய்ய இருக்கோம். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி Flipgrid-உடைய குறியீடு நமக்கு இந்த பிளஸ் போன்ற சிம்பிள், கிரீன் கலர்ல பிளஸ் போன்ற சிம்பிள் போன்ற அமைப்பு இருக்கும். இதை பயன்படுத்தி தான் நம்முடைய பதிவுகளை செய்ய இருக்கிறோம். ஸோ அதை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னு சொன்னா லேப்டாப்னுடைய மைக்ரோஃபோன் அண்ட் கேமரா பார்த்தோம்னா அலோவ் பண்ண சொல்லி கேட்கும். அதை அலோவ் பண்ணோம்னா தான் நம்முடைய இமேஜ், வாய்ஸ் ரெக்கார்ட் ஆகும். அலோவ்னு கொடுக்குறோம். அளவுன்னு கொடுத்த உடனே நமக்கு நம்முடைய போட்டோ முன்னாடி நமக்கு தெரிகிற மாதிரி வரும். இந்த இடத்துல இந்த லேப்டாப்ல அந்த கேமரா ப்ராப்ளம் இருக்கிறதுனால நமக்கு அந்த இமேஜ் வரல, இல்லைன்னா என்னுடைய இமேஜ் அங்கே தெரிஞ்சிருக்கும். சரி, அந்த மாணவருக்கு எவ்வளோ நேரம் வழங்கியிருக்கிறாங்க அப்படின்னா 1 நிமிடம் வழங்கி. ஸோ அந்த 1 நிமிடத்துல அந்த பற்றிய கருத்துக்களை கூறி அதை நம்ம சமர்ப்பிக்கிறோம். ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தோம்னா சில ஃபீச்சர்ஸ் இருக்கு. என்னென்ன ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்மளுடைய பெயர் நம்ம இங்கே என்ட்ரி பண்ணிக்கலாம். இல்லை நம்ம எந்த தலைப்பு பற்றி பேச இருக்கிறோமோ அந்த தலைப்பு பற்றி இந்த இடத்துல ஏதாவது என்ட்ரி பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த இடத்துல நம்முடைய பெயரை நம்ம ஆட் பண்ணிக்கிறோம் அப்படின்னா இப்போ குமார். ஸோ மானுடைய பெயர் குமார். ஸோ இந்த பெயர் நம்ம எங்கே வேண்டாலும் கொண்டு போயிட்டு ட்ராக் பண்ணி கொண்டு போய் நம்ம வச்சுக்கலாம். முகம் வர்றதுக்கு பதில் நம்ம ஏதாவது சிம்பிள் இல்லை பார்த்தோம்னா நம்முடைய முகமே கூட நம்ம மறைக்கணும் அப்படின்னு சொன்னாலும் நம்ம மறைச்சிக்கலாம். இது ஒரு எமோஜி ஸ்டிக்கர்ஸ். ஸோ மாணவர்கள் எல்லாருமே இப்போ இது மாதிரி தான் விரும்புகிறாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்க.
ஸோ இப்போ இது என்ன பார்த்தோம்னா இப்போ டிக்டாக்கு வேறு ஏதாவது இந்த சோஷியல் மீடியாஸில் எப்படி பயன்படுது அதே மாதிரி பாடத்துக்கு அதை நம்ம பயன்படுத்திக்கிற முறை தான் இந்த ஃப்ளிப்கிரிட் அப்படின்றதும். ஸோ ஏதோ எமோஜி அதுக்கடுத்து ஏதாவது படங்களை கூட நம்ம ஓரமாக ஏதாவது ஆட் பண்ணிக்கலாம். ஃபேஸோட இந்த படங்களும் நமக்கு வந்து பார்த்தோம்னா தெரிய வரும். இந்த படத்தை நம்ம இந்த இடத்துல ஆட் பண்ணுறோம். ஸோ இந்த படத்தை நம்ம ஓரமாக எங்கேயாவது இந்த வைல்ட் அனிமல் பற்றி அப்படின்றதுனால இந்த மாதிரி படங்களை ஏதாவது 2-3 படங்களை வச்சுக்கலாம். ஓரமாக வச்சுக்கிட்டு நம்ம பேசலாம். அரேஞ்ச் பண்ணிட்டோம். ஸோ எதாவது நம்ம ட்ரா பண்ணுறோம் அப்படின்னாலும் இதை பயன்படுத்தி ட்ரா பண்ணிக்கலாம். அடுத்தது நம்ம ரெக்கார்டிங் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இந்த கேமரா மாதிரி இருக்கக்கூடிய ரெக்கார்டிங்கை நம்ம ஸ்டார்ட் பண்ணி அந்த கேமராவை நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். கேமராவை நம்ம கிளிக் பண்ண உடனே நம்பர் ஓடிட்டு ரெக்கார்டிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நமக்கு தெரிந்த காட்டு விலங்குகள் சிங்கம், புலி, கரடி, வரிக்குதிரை, நன்றி. ஸோ நம்ம ஏதாவது பேசிகிட்டு இருக்கும்போது நமக்கு கருத்தை பற்றி மறந்துடுச்சு அப்படின்னா பாஸ் பண்ணிட்டு கூட மீண்டும் நம்ம அந்த வீடியோவை கண்டினியூ பண்ணலாம். திரும்பவும் நம்ம இந்த இடத்துல கிளிக் பண்ணோம் அப்படின்னா வீடியோ கண்டினியூ ஆகும். திரும்பவும் பாஸ் பண்ணோம்னா நிறுத்திக்கலாம். இது பண்ணி நெக்ஸ்ட் கொடுப்போம். ஸோ நம்ம பேசினது எல்லாமே நமக்கு ரெக்கார்டிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நமக்கு தெரிந்த காட்டு விலங்குகள். ஸோ நம்ம பேசுனதெல்லாம் கரெக்டாக இருக்குதான்னு சொல்லிட்டு செக் பண்ணிவிட்டு மீண்டும் நம்ம வந்து நெக்ஸ்ட் கொடுத்தோம்னா அடுத்த லெவலுக்கு போகும். இல்லை நம்ம இன்னும் கொஞ்சம் கூடுதல் தகவல் சொல்லலாம், நம்ம பேசும்பொழுது இதை நம்ம மறந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சோம் அப்படின்னா மீண்டும் ஆட் மோர் அப்படின்ற ஆப்ஷன் போயிட்டு கிளிக் பண்ணோம்னா மீண்டும் அதில் இருந்து சேர்த்தணுமோ அதை நம்ம சேர்த்துக்கலாம். திரும்பவும் கிளிக் பண்ண உடனே நம்பர் ஓடின பின்னாடி இப்போ நம்மளுடைய கருத்துக்களை சொல்லிவிட்டு திரும்பவும் பாஸ் பண்ணிடுறோம். இப்போ நாம் முன்ன சொன்ன கருத்துக்களோ இப்போ சொல்கிற கருத்துக்களோ ரெண்டும் இங்கே வீடியோவை நமக்கு நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்தோம்னா தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு பேசின வீடியோ இது, ரெண்டாவது பேசின வீடியோ இது, இப்போ ரெண்டும் நமக்கு தெரிஞ்சிச்சு. இப்போ நெக்ஸ்ட் லெவலுக்கு சப்மிட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறோம். ஸோ அதுக்கு அடுத்தது யார் சப்மிட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி அவங்களுடைய ஃபோட்டோ இருந்துச்சுன்னா ஈஸியாக ஐடென்டிஃபிகேஷன் நல்லாயிருக்கும். அவங்களுடைய முகம் நமக்கு தெரியவங்களாம் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது. இது நம்ம வகுப்பு மாணவர்கள் அப்படின்றதுனால நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சவங்களாக இருக்கும். இதே முறையை வந்து பார்த்தோம்னா இது இவங்க பேசுகிறத வந்து பார்த்தோன்னா உலகம் முழுசும் இருக்கக்கூடிய அளவுக்கு கேட்குற மாதிரி இதை வந்து செய்ய முடியும். அப்படி இருக்கும்பொழுது நம்மளுடைய முகம் வந்துச்சுன்னா இவங்க தான் பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபிகேஷனுக்காக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ இந்த இதில் செல்ஃபி நம்ம வைப்போம். ஸோ இதுலேயும் அதே போல் நம்முடைய பெயரோ அல்லது இது சம்மந்தமான வார்த்தைகளோ ஏதாவது நம்ம இதில் கொடுக்கலாம். இப்போ அனிமல்ஸ். ஸோ நாம் பேசுகிற தலைப்பு அனிமல்ஸை பற்றி தான், வைல்டு அனிமல்ஸை பற்றி. ஸோ அதனால் வைல்டு அனிமல்ஸ் அப்படின்றது அனிமல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த இடத்துலையும் நம்ம வந்து ஏதாவது ஒரு படத்தை நம்ம உள்ளே கொண்டு வந்து ஓரமாக வைக்கலாம். அனிமல்ஸ், வைல்டு அனிமல்ஸ் இதெல்லாம் பார்க்குறதுக்கு ஒரு இன்ட்ராக்ஷன், ஒரு அட்ராக்டிவ்னஸாக இருக்கும் அப்படின்றது தான் இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயம். ஸோ இப்போ நம்ம ஒரு மானை கொண்டு வந்துட்டு அனிமல்ஸ். ஸோ இந்த இடத்துல நமக்கு வீடியோ ஃபோட்டோ எதுவுமே வராது. காரணம் என்னன்னா லேப்டாப்பில் அந்த இது ஒர்க் ஆகலை. ஸோ உங்களுடைய லேப்டாப்பில் கேமரா ஒர்க் ஆச்சுன்னா தான் உங்களுக்கும் அதே மாதிரி வீடியோஸ் இதெல்லாம் வரும். மொபைல்லையும் நம்ம வந்து இதை யூஸ் பண்ணலாம். மொபைலில் எப்படி யூஸ் பண்ணுறதுன்றது அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இப்போ அடுத்தது கேமராவில் செல்ஃபி ஸ்டிக் கிளிக் பண்ணிடுறோம். இப்போ ஃபோட்டோ எடுத்துச்சு. ஃபோட்டோவோட இந்த நம்ம போட்ட இந்த அனிமல்ஸு இந்த படம் இதெல்லாம் போட்டு சேர்ந்து டீச்சருக்கு சமர்ப்பிக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு கொடுக்குறோம். நெக்ஸ்ட்டு கொடுத்தோம் அப்படின்னா இப்போ நம்மளுடைய இறுதி நிலைக்கு வந்துடுச்சு. என்ன சப்மிட் பண்ண போகிறோம்? இப்போ குமார் அப்படின்றதான் சப்மிட் பண்ண போகிறார். என்ன தலைப்பு அப்படின்னு சொன்னோம்னா வைல்டு அனிமல்ஸ், காட்டு விலங்குகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த தலைப்பை போட்டு சப்மிட் வீடியோ அப்படின்னு கொடுத்தோம்னா இதோட இந்த சப்மிட் வீடியோ இப்போ வீடியோ சப்மிட் ஆகிட்டு டீச்சருக்கு சப்மிட் ஆகிடுச்சு. ஓகே, கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு வச்சு கம்ப்ளீட் அப்படின்னு வந்துச்சு. ஸோ இது முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால் ஆசிரியருக்கு மாணவர் அனுப்பின பேசிய தகவல்கள் முழுசும் போய் சேர்ந்துட்டு. ஸோ இதுதான் ஒரு மாணவர் எவ்வாறு ஃப்ளிப்கிரிடை பயன்படுத்தி ஆசிரியர் வழங்கிய கோடு பயன்படுத்தி அதை நம்ம ஆசிரியருக்கு நம்மளோட கருத்துக்களை கூறி சமர்ப்பிக்கிறது அப்படின்றத பற்றி பார்த்தோம். அடுத்து எப்படி மொபைலில் நம்ம இந்த ஃப்ளிப்கிரிடை பயன்படுத்தி சமர்ப்பிக்கலாம் அப்படின்றத பார்க்குறோம்.
தொடர்ந்து அடுத்து வரக்கூடிய வீடியோவில் பாருங்கள். நன்றி.